உதகை அருகே பூண்டு விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் நிலையில் அறுவடை செய்து வைத்திருந்த பூண்டுகளையும் மர்ம கும்பல் நள்ளிரவில் திருடிச் சென்றுள்ளது. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பூண்டை திருடிய கும்பல் சிக்குமா? உதகை அருகே தொட்டபெட்டா பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஷ்குமார் என்ற விவசாயி அருகே உள்ள குந்தசப்பை பகுதியில் 1.5 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கேரட் மற்றும் வெள்ளை பூண்டு சாகுபடி செய்துள்ளார். இதில் கேரட் அறுவடை செய்து விற்பனை செய்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பூண்டையும் அறுவடை செய்து வந்தார். அறுவடை முடிந்த நிலையில் அதனை சுமார் 80 சாக்கு பைகளில் நிரப்பி விவசாய நிலத்திலேயே வைத்துவிட்டு நேற்றிரவு வீட்டுக்கு வந்துள்ளார். அவர் தோட்டத்திலிருந்து வீட்டிற்கு சென்றதை அறிந்த மர்ம நபர்கள் அவரது தோட்டத்திற்கு வந்து திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை ஜெகதீஷ் தனது நிலத்திற்கு சென்றபோது 40 மூட்டைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதுகுறித்து உடனடியாக தேனாடு கம்பை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பூண்டு மூட்டைகள் திருடிய இடத்தை ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து குழுக்களாக பிரிந்து சுற்றுவட்டார பகுதிகளில் பூண்டு திருட்டு சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளில் சென்ற வாகனங்கள் குறித்தும் சிசிடிவி கேமராக்களில் பதிவான வீடியோக்களையும் சேகரித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். திருடப்பட்ட வெள்ளைப்பூண்டின் மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய் இருக்கும் என பாதிக்கப்பட்ட விவசாயி தெரிவித்திருக்கும் நிலையில் கடந்த சில மாதங்களாகவே விவசாயிகள் அறுவடை செய்து மூட்டைகளில் நிரப்பி வைக்கும் மலை காய்கறிகள் மாயமாகி வந்த நிலையில் தற்போது பெரிய அளவில் திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் அறுவடை செய்யப்படும் வெள்ளைப்பூண்டு மேட்டுப்பாளையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படும் நிலையில் நேற்று மேட்டுப்பாளையம் வெள்ளைப்பூண்டு மண்டியில் 1 கிலோ அதிகபட்சமாக 150 ரூபாய் வரை ஏலம் போனது. இந்த விலை போதுமானதாக இல்லை என்று விவசாயிகள் கூறி வரும் நிலையில் பூண்டின் விலை வீழ்ச்சியடைந்திருந்தாலும் 40 மூட்டைகளில் இருந்த பூண்டு திருடப்பட்டிருப்பது விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.